வெல்கம் டு பிளாட் ட்விஸ்ட் தமிழ். ரெண்டு பொண்ணுங்க பிளாக் ட்ரெஸ் போட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் ஷூட் பண்ணி ஒரு பொண்ணு சாவடிக்கிறான். இன்னொரு பொண்ணு தப்பிச்சு அங்க இருந்து ஆளுங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போறா. அங்கேயும் அந்த மாஸ்க் போட்டவன் வந்து எல்லாரையும் சாவடிக்கிறான் ஷூட் பண்ணி. ஒருத்தன் போய் செக் பண்றான் எல்லாரும் இறந்துட்டாங்களான்னு. அந்த பொண்ணு இன்னும் சாகல, அதனால அவளை குத்தி கொலை பண்ணி சாவடிக்கலான்னு பாக்குறான். அப்போ அந்த பொண்ணு மாஸ்க் போட்டவன் மூஞ்சில மண்ணை தூவி அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறா. ஆனா அவளை ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்து ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை மாஸ்க் போட்டவன் வந்து பாக்குறான் மாஸ்க் கழட்டி. அப்புறம் அந்த பொண்ணை ஷூட் பண்ணி சாவடிக்கிறான். அப்படியே பல வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ரெண்டு பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின் கேட். கூட இருக்கவன் கேட்டோட எக்ஸ் லவர் கோடி. கேட்டுக்கு கோடி மேல இப்போ இன்ட்ரெஸ்டே இல்ல. வேண்டா வெறுப்ப கூட வந்துட்டு இருக்காங்க. கேட் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. பார் மாதிரி இருக்கு, அங்க கேட் போறாங்க. அங்க கேட்டோட அப்பாவும் அவங்க ஸ்டெப் மதரும் இருக்காங்க. கேட்டை வெல்கம் பண்றாங்க. அவங்க ஸ்டெப் மாம் கோடி எங்கன்னு கேக்குறாங்க. அப்போ கேட் அவனுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ கோடி அங்க வந்து நிக்கிறாரு. கேட் இவனை யார் இங்க வர சொன்னாங்கிற மாதிரி பாக்குறாங்க. கோடி வந்து கேட்டோட அப்பா கிட்டையும் ஸ்டெப் மாம் கிட்டையும் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பொண்ணுங்க வராங்க. அதுல கோல்டன் ஹேர் இருக்க பொண்ணு கேட்டோட சிஸ்டர் ரோஸ், பிளாக் ஹேர் இருக்க பொண்ணு ரோஸோட லவ்வர் ஆகி. ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதுக்காக தான் கேட் வந்திருக்காங்க. எல்லாரும் ரோஸுக்கும் ஆகிக்கும் கல்யாணம் ஆக போதில்ல, அதனால செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா எல்லாம் ஷாம்பைன் டோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த ரோஸ் பொண்ணு அடுத்த கல்யாணம் கேட்கும் கோடிக்கும் தான் சொல்லிடுறா. எல்லாரும் முன்னாடியும் கோடி முழிக்கிறான். கேட் வேற வழி இல்லாம ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு தெரியாம இங்க வந்துட்டோண்டான்னு நினைச்சு ஒயினை குடிக்கிறாங்க. கேட் போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ரோஸ் போய் இப்பதான் கோடி சொன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆனதான்னு சொல்றாங்க. கேட் அவன் போயிட்டானான்னு கேக்குறாங்க. ரோஸ் இல்ல, நான் அவனை இருக்க சொல்லியிருக்கேன் என் கல்யாணத்துக்காக. அவனும் எனக்கு ஃப்ரெண்டு தான். என் மேரேஜ் முடிகிற வர ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி நடிங்க. அப்புறம் ஏதாச்சும் ரீசன் சொல்லி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிருங்க. இப்போ இதை சொல்லி யாரோட முடியும் ஸ்பாயில் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. கேட் கோடி உனக்கு ஃப்ரெண்டா எப்போ இருந்துன்னு கேக்குறாங்க. இப்போ ரோஸ் கோவப்பட்டு என் கல்யாணத்தை கெடுக்கலான்னு பாக்குறியா, உன் டிராமாவை கொஞ்சம் தள்ளி வைக்கிறியா, பெரிய இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, இது எனக்கான நாள்னு சொல்றாங்க. அப்போ கேட் ஆமாமா எல்லா நாளும் நீ உனக்கானது மாதிரிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. ரோஸ் கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ரோஸ் வந்து எப்ப பார்த்தாலும் கேட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. கேட் என்ன பண்ணாலும் ரோஸ் அதை ஏதாவது சொல்லுவாங்க. கேட்டோட ஃபேமிலி எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கேட்டோட தாத்தாவும் ஆன்டி பவுலாவும் அங்க வராங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண கடலை ஒட்டி ஒரு ஊர் மாதிரி இருக்கு, அதை காட்டுறாங்க. அங்க கேட்டும் கோடியும் மித்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேட் கோடி கிட்ட இந்த கல்யாணம் முடிகிற வரதான் இங்க நடக்கிற எல்லா டிராமாவையும் நான் பொறுத்துட்டு இருப்பேன்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. தாத்தா நான் போய் ஊர்லாம் சுத்தி பாக்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிடுறாரு. பவுலா வந்துட்டு நான் காட்டுக்குள்ள போய் ஸ்மோக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சரி நீங்க எல்லாரும் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைங்க, நான் போய் தாத்தாவை தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. கேட் அந்த ஊருக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க அவங்கள தவிர யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு வீடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல, போட்டோஸ் மட்டும் நிறைய இருக்கு. அதை பாக்குறாங்க ஹீரோயின். அப்புறம் பழைய காலத்து கோட்டை மாதிரி இருக்கு, அங்க தேடிட்டு போறாங்க தாத்தாவை. அதுக்குள்ள ஒரு குகை மாதிரி இருக்கு, அதை பாக்குறாங்க. அதுக்குள்ள போறாங்க கேட் தாத்தாவை தேடி. உள்ள போய் பாக்குறப்போ செவுத்துல ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே போறாங்க. அப்போ அங்க ஒருத்தன் கேட் கிட்ட தொலைஞ்சு போயிட்டியா, நான் வேணா வழி கண்டுபிடிச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கறான். அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி வினோதமா இருக்கான். கேட் நான் பாத்துக்கிறேன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கோடி போய் ஹோட்டல் ரூம் செக் இன் பண்றதுக்காக யாராவது இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்கான் ஊருக்குள்ள போய். அப்போ ஒரு இடத்துல சத்தம் வருது. அங்க போய் கோடி பாக்குறான். லைட்டா கதவை ஓபன் பண்ணி அங்க ஒருத்தர் எதையோ ஷார்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மேல காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் மாஸ்க் போட்டிருந்தான்ல, அந்த மாஸ்க் அங்க தொங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு கிழவி கோடி கிட்ட வந்து நீ கல்யாணத்துக்கு தானே வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. கோடியும் ஆமா எங்க செக் இன் பண்ணணும் அப்படின்னு கேக்குற. அப்ப அந்த கிழவி இங்க இல்லன்னு கோமா சொல்லிட்டு அந்த கதவை சாத்திடுது. ஹீரோயின் போய் கடலோரமா நின்று பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்ட ஆயா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு. ஹீரோயின் ஹே ஹேன்னு கத்துறாங்க. அந்த கிழவி தண்ணிக்குள்ள போய் முழுகிருச்சு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பீச் கிட்ட ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பறவையை பலி கொடுத்து வச்ச மாதிரி இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. கேட் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஆகியோட ஃபேமிலியே கருப்பு ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்க்க ஒரு மாதிரி வினோதமா இருக்காங்க. கேட்டோட அப்பா இதுதான் ஆகியோட ஃபேமிலின்னு சொல்லி கேட்க்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆகி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தரா கேட்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கேட் ஆகி ஃபேமிலி கிட்ட நீங்க யாராச்சும் பீச் கிட்ட போனீங்களான்னு கேட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் தொலைஞ்சிட்டியான்னு கேட்டான்ல, அவங்க வரான். அவனை காட்டி இது என் தம்பி ஹென்றி, நீங்க ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ற ஆகி. அப்புறம் ஆகியோட ஃபேமிலி எல்லாருமே ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வந்தவங்களுக்காக. நிறைய விதமான ஃபுட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கப்போ ஆகியோட அப்பா நாங்க எங்க போனாலும் எங்களை அடிச்சு விரட்டிட்டே இருந்தாங்க, எங்க இடத்துல இருந்து எங்களை போக சொன்னாங்க, அவங்களோட கோட்டைகளை கட்டுறதுக்காக எங்க வீடுகளை சேதப்படுத்தினாங்க, அதனால நாங்க அமெரிக்கா போயிட்டோம்னு சொல்லி அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேட் மட்டும் எதுவுமே சாப்பிடவே இல்லை. கோடி கேட் கிட்ட நீங்க ஏதாச்சும் சாப்பிடுன்னு சொல்றாரு. அப்போ ரோஸ் அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், அவளுக்கு பிடிச்ச ஃபுட் இல்லைன்னா அவ மூஞ்சி தூக்கி வச்சுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கேட் வேற வழி இல்லாம டெசர்ட் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. உடனே ஆகியோட ஃபேமிலியில ஒருத்தவங்க போய் டெசர்ட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் எல்லாரும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கேட்டோட ஸ்டெப் மாம் நீங்க செஞ்ச ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஆகியோட பாட்டி எல்லாருக்கும் டெசர்ட் கொடுத்துட்டு வராங்க. கேட் கிட்டையும் தராங்க. அப்பவும் கேட் எனக்கு வேணான்னு சொல்லி
சொல்லிடுறாங்க. இப்போ ரோஸ், எதுக்கு என் புது ஃபேமிலி கிட்ட இப்படி நடந்துக்கிற, அவங்க சாப்பாடை சாப்பிடாம எதுக்கு பட்னியா இருந்து அவங்களை இன்சல்ட் பண்றேன்னு சொல்றா. அப்போ கேட், நான் பட்னியெல்லாம் இல்ல, நான் ஸ்நாக் கொண்டு வந்திருக்கேன், அதை நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேட்டோட அப்பா கேட் கிட்ட நம்ம போய் கொஞ்சம் நடந்துட்டு வரலாம்னு சொல்லி கேட்டை கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காரு. கேட்டோட அப்பா கேட்டோட அம்மா வெட்டிங் ரிங்கை காட்டி, உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா இந்த ரிங்கை நான் ரோஸ்க்கு தரட்டுமா, அவன் என்கிட்ட கேட்டா நான் உன்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் ரோஸ் கிட்ட போய் பேசிக்கிறேன்னு சொல்றாரு. கேட், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, போய் அவகிட்டே கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்கிருந்து போய் கேட் பவுலாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ கோடி கிட்ட ரோஸும் ஆகியும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கேட்டோட அப்பா வந்து ரோஸ் கிட்ட ரிங்கு கொடுத்துறாரு. ரோஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கப்போ ஹென்றி மட்டும் எந்திரிச்சு அங்க இருந்து போறான் எங்கேயோ. அப்புறம் பவுலாவும் கேட்டும் காட்டுக்குள்ள அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க பேசிட்டு. இதுதான் லாஸ்ட், இனிமேல் இந்த ஃபேமிலி கேதரிங்க்குலாம் நான் வரவே மாட்டேன்னு கேட் பவுலாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒருத்தங்க எதையோ ஷார்ப் பண்ணிட்டு இருந்தான்ல, அவனோட வீட்டை காட்டுறாங்க. அவன் அந்த ஆயா கிட்ட, அது அவங்க தான், அவங்க மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆயா அவங்கள பார்த்தா அப்படி தெரியல, நார்மலா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஹென்றி இருக்கான்ல, அவன் வந்து அந்த ஆளோட கழுத்தை அறுத்து சாவடிக்கிறான். ஹென்றி அந்த ஆயாவை ஒரு மாதிரி டைப்பா பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆயா, இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும் நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட பாக்குது. அப்ப ஹென்றி ஆயாவை வயிற்றுலயே குத்தி ஆயாவை காலி பண்றான். அவங்க ரெண்டு பேத்தையும் கொன்னுட்டு அந்த ஆள் கிட்ட இருந்த அந்த வித்தியாசமான மாஸ்க் இருக்கும்ல, அதை தூக்கி அவன் நெருப்புல போட்டு எரிக்கிறான். கேட்டும் பவுலாவும் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள காமிக்கிறாங்க. அடுத்து அவங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி ரோஸும் ஆகியும் ஒன்னா இருக்கிறத பாக்குறாங்க. அதை பவுலா பார்த்துட்டு, அவங்களுக்கு நம்ம பிரைவசி தரணும், அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேட், அவங்கள பார்த்தா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி தெரியல, அவங்க வேற ஏதோ பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ ஆகி இருக்கால, அவ ஒரு குச்சியை சூடு பண்ணி ரோஸோட முதுகுலயே ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி சூடு போட்டுட்டு இருக்கா. அதை ரெண்டு பேரும் பாக்குறாங்க. பவுலா இங்க இருந்து போலாம் வான்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சீன்ல தண்ணிக்குள்ள ஒரு ஆயா போயிருக்கும்ல, அது அங்க வந்து கேட்டே ஒரு மாதிரி பாக்குது. கேட், இவங்களதான் நான் பீச் கிட்ட பார்த்தேன்னு சொல்றாங்க. ஆனா பவுலா போதையில கேட் சொல்றதெல்லாம் கேட்காம கேட்டை இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க போனதும் அந்த ஆயாவும் ரோஸ்க்கு அந்த சிம்பிளை சூடு போட்டுட்டு இருக்கு. கேட் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. பவுலாட்ட, நான் பீச்ல பார்த்த லேடியும் இப்ப பார்த்த லேடியும் ஒரே ஆளுதான் சொல்றாங்க. அதுக்கு பவுலா, நீ போதையில இருக்க, அதனால உனக்கு அப்படிலாம் தோணும்னு சொல்றாங்க. அப்போ கேட், இப்போ நான் போதையில இருக்கேன், ஆனா பீச்சுக்கு போறப்ப நான் போதையிலேயே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டே பண்ற இடத்துக்கிட்ட போறாங்க. அங்க கோடியும் ஆகியோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பவுலாவும் கேட்டும் நாங்க தூங்க போறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கோடி, நீ தூங்க போறியா, நானும் தூங்கணும்னு சொல்றான். அதுக்கு ஆகியோட அப்பா, உன்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தூங்க போகாத, நம்ம பேசலாம்னு சொல்றாரு. அப்போ கோடியும் வேற வழி இல்லாம அங்கேயே இருக்கிறான். பவுலாவும் கேட்டும் தூங்க போயிடுறாங்க உள்ள. கேட்டி தூங்க போனாங்கல்ல, அவங்களுக்கு தூக்கமே வரல, ஏதோ சரியில்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. ஒரு டைரி எடுத்து அவங்க பார்த்த சிம்பிளை அதுல வரைஞ்சிட்டு அது என்னவா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க, அந்த சிம்பிளையே திருப்பி திருப்பி. அடுத்து கோடியும் ஆகியோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரோஸும் ஆகியும் வராங்க. ரோஸ் போய் கோடி கிட்ட ரொம்ப க்ளோஸா உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஆகியோட அப்பா ஆகியை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆகியும் ஒரு டைப்பா பாக்குறாங்க. அவர் அங்க இருந்து போனதும் கோடியை ரோஸும் ஆகியும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போய் ரோஸும் ஆகியும் கோடியை செடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கோடி, நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் கேட்காம கோடியை செடியூஸ் பண்ணி அவனோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்படி அவங்க அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்போ ஆகியோட முதுகுல அந்த சிம்பிள் இருக்கும், அதை கோடி பாக்குறான். அப்புறம் அவங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கிறத ஆகியோட குடும்பமே நின்று ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஆகியும் வில்லத்தனமா சிரிக்கிறா. அப்போ அங்க அந்த தண்ணிக்குள்ள போன ஆயா இருக்குல்ல, அது வந்து கோடி கிட்ட பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லுது. கோடி பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுறான். அவன் போனதும் அந்த கிளவியும் அங்கிருந்து போயிருது. அடுத்த நாள் ஆகியோட ஃபேமிலி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா சாப்பாட்லயும் பவுடர் மாதிரி எதையோ மிக்ஸ் பண்றாங்க, அதை நமக்கு காட்டுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஆகி கோடியவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. பவுலா கேட் கிட்ட சாப்பிடுன்னு சொல்றாங்க. கேட் அப்பவும் எனக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஆகியோட ஃபேமிலியே கேட்ட ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. ரோஸ், நீ ஏன் சாப்பிடவே மாட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு கேட், ஏன்னா எனக்கு வேண்டாம், நீ எப்ப பார்த்தாலும் என்னையே கேட்டுட்டு இருக்க, உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுன்னு சொல்றாங்க. அப்போ ரோஸ், இல்ல எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல, உனக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருந்தா சொல்லு, நீ தானே இருட்டுக்குள்ள யார் என்ன பண்றாங்கன்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்றாங்க. அப்போ கேட், நான் என்ன பார்த்தேன்னு உனக்கு பயமா இருக்காங்கிறாங்க. கோடி பாவம் ஜெர்க் ஆகுறான். அப்போ கேட், இங்க தண்ணியே ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு அதுவே போதும்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ரோஸ் தேவையில்லாம பேசுறாங்க கேட்ட. சடனா கோடி எந்திரிச்சு, நான் கிளம்புறேன், இது உங்க ஃபேமிலி விஷயம், நான் எதுக்கு இருக்கணும், எனக்கு இங்க இருக்க கம்ஃபர்டபுளா இல்ல, அப்புறம் எனக்கு வேலையும் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். எல்லாரும் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ கேட் ஹென்றி அங்க இல்லாததை நோட் பண்றாங்க. கோடி அங்க இருந்து ரூமுக்கு போய் அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்ப கேட்டோட டைரி ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல அவங்க வரைஞ்சு வச்சிருக்க சிம்பிளை பாக்குறான். அதை கோடியும் ஆகியோட முதுகுல பாத்திருப்பான். அப்புறம் அங்க இருந்து கிளம்புறதுக்காக கார் கிட்ட போறான். ஆனா கார் டயர் பஞ்சரா இருக்கு. அந்த இடத்துக்கு ஹென்றி கத்தி எடுத்துட்டு கோடியை கொல்றதுக்கு வரான். கோடி அவன்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறான், ஹென்ரியை அடிச்சு போட்டு. ஆனா ஹென்றி பின்னாடியே போய் கோடியை கழுத்தறுத்து சாவடிக்கிறான். கல்யாணத்துக்காக ரோஸும் ஆகியும் கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பி வராங்க. அப்போ ஆகி ஒரு செயின் போட்டிருப்பாங்க, அதுல அந்த சிம்பிள் இருக்கும். அதை கேட் பாக்குறாங்க. அப்போ பவுலா கேட் கிட்ட, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, நான் சரியா ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ரோஸ் போறப்போ திரும்பி
திரும்பி பார்த்து நீங்க வரலையான்னு கேக்குறாங்க. அப்போ கேட் பவுலாக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம்னு சொல்றாங்க. அதுக்கும் ரோஸ் கோவப்படுறாங்க, என் கல்யாணத்துல தான் நீங்க இப்படிலாம் பண்ணணுமான்னு சொல்லி. அப்போ பவுலா நீங்க போங்க, நாங்க கொஞ்ச நேரத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அங்க இருந்து போய் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பவுலாவும் கேட்டும் அப்படியே காட்டுக்குள்ள போறதை ஹென்றி பாக்குறான். காட்டுக்குள்ள காட்டுறாங்க, அங்க ஒரு கல்லறை மாதிரி இருக்கு, அதுலயும் அந்த சிம்பிள் இருக்கு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்காக எல்லாரும் பீச் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹென்றி மட்டும் அங்க இருந்து கலண்டு தனியா எங்கேயோ போறான். அடுத்து காட்டுக்குள்ள ஹீரோயினும் பவுலாவையும் காட்டுறாங்க. ஒரு நெருப்பு எரிஞ்ச மாதிரி இருக்கு, அதை காட்டி பவுலா இது நேத்து இல்ல, இப்போதான் யாரோ எரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ கேட் மேபி ஏதாச்சும் ஹண்டர்ஸா இருக்கும்லங்கிறாங்க. பவுலா இல்ல, நான் பல வருஷமா ஹண்டிங் பண்றேன், இது ஹண்டர்ஸ் இல்லன்னு சொல்லி அந்த நெருப்பை களைச்சு பாக்குறாங்க. அது ஒரு மண்டவோடு இருக்கு, அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து போலான்னு சொல்லி பவுலா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போன்ல நெட்வொர்க் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி போன பவுலா எதையோ பார்த்து பயந்து நீங்க வராத அப்படின்னு கேட்கிட்டு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா கோடியை கொன்னு அவனோட டெட் பாடியை காட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கான் ஹென்றி. அப்புறம் பீச் காட்டுறாங்க. எல்லாரும் தண்ணிக்குள்ள போய் நின்றுட்டு இருக்காங்க கல்யாணம் பண்றதுக்காக. அந்த தண்ணிக்குள்ள போச்சுல கிளவி, அது தலைமையில தான் கல்யாணம் நடக்குது. ஆகி மேரேஜ்க்காக ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரோஸை பார்த்து நம்ம காதல் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னா டைலாக் பேசிட்டு இருக்காங்க. கேட்டும் பவுலாவும் காட்டுக்குள்ள இருந்து பயந்து போய் அந்த ரெசார்ட் ஓனர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்க. அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு அதை விட ஷாக்கு. ஹென்றி தான் நேத்தே அவங்களை காலி பண்ணிட்டானே, இறந்து போனவங்களோட ரத்தத்துல அந்த சிம்பலை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கப்போ ஹென்றி கேட்டையும் பவுலாவையும் கொலை பண்ண அந்த இடத்துக்கு வந்துடுறான். அடுத்து பீச்ல காட்டுறாங்க. மூஞ்சில மார்க் போட்ட கிளவி பேசிட்டு இருக்கு. பேசி முடிச்சுட்டு ரோஸ் கிட்ட நீ ரெடியான்னு கேக்குது. ரோஸும் எஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து இங்க காட்டுறாங்க, பவுலா ஒரு கன் எடுத்து வச்சுட்டு நீ மேல போய் ஒளிஞ்சுக்கோன்னு கேட்ட சொல்றாங்க. கேட்டும் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹென்றி வந்து கேட்டு இருக்க ரூமை ஓபன் பண்ண பாக்குறான். கேட் ரொம்ப பயந்து போயிருக்காங்க உள்ள. அப்போ பவுலா ஆப்போசிட் ரூம்ல இருந்து ஹென்ரியை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது ஹென்றி மேல படல. அதனால ஹென்றி பவுலா கிட்ட போறான். பவுலா அடுத்த புல்லட் லோட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது வேற லோட் ஆக மாட்டேது. ஹென்றி பவுலா கிட்ட போயிட்டான். கத்தி எடுத்து கையில வச்சிருக்கான். அப்ப பவுலா ஹென்ரிய அங்கேயே கிக்கு ஒண்ணு விடுறாங்க. அவன் அப்படியே விழுந்துடுறான். அப்பவும் பவுலாவை முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். பவுலா ஷூட் பண்ணிடுறாங்க ஹென்ரிய. அவன் கீழே விழுந்து ஏதோ வசனம் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பவுலா கிட்ட கண்ணை வாங்கி அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படியே பீச்ல காட்டுறாங்க. ஹென்றி சொன்ன அதே வசனத்தை இவங்களும் பிரேயர் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிரேயர் முடிஞ்சதும் ஆகி திரும்பி பாக்குறாங்க. ஆகி திரும்பி பார்த்த உடனே கேட்டோட தாத்தா அப்பா சித்தி எல்லாரையும் அட் அ டைம்ல தண்ணிக்குள்ள முக்கி சாவடிக்க பாக்குறாங்க. ரோஸ் அதெல்லாம் பார்த்து கதறாங்க. டே என்னடா பண்றீங்கன்னு பாக்குறானுங்க. கிளவியும் ஆகியும் ரோஸை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. 3 பேரும் தண்ணிக்குள்ள முக்கி சாவடிச்சிட்டாங்க. கேட்டும் பவுலாவும் வந்து அதை பாத்துடுறாங்க. கேட் கதறாங்க அவங்க ஃபேமிலியே சாகுறத பார்த்து. கண்ணை வச்சு ஆகி ஃபேமிலியவே ஷூட் பண்ண பாக்குறாங்க. ஆனா பவுலா அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து ஓடி பாதி தூரம் போய் பவுலா என்னால முடியலன்னு சொல்றாங்க. கேட் பைத்தியமா நீ வா இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு சொல்றாங்க. பவுலா நான் உங்க ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணுதுன்னு, நீ உங்க ஃபுட்டை சாப்பிடல நீ போன்னு சொல்றாங்க. அப்போ கேட் நான் ஹெல்ப் பண்றேன் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அப்ப பவுலா கேட் கிட்ட கன்னை வாங்கி அதை எப்படி லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு கன்னை கேட் கிட்ட கொடுத்துடுறாங்க. இங்க இருந்து போய் 911 கால் பண்ணு, என்னால சுத்தமா முடியல, இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து நம்ம 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தராச்சும் தப்பிக்கணும் ப்ளீஸ் போன்னு சொல்றாங்க. கேட் வேற வழி இல்லாம பவுலாவை ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. பவுலாவை கொள்ள ஆகியோட பேரண்ட்ஸ் அங்க வராங்க. இப்போ பவுலா ஒரு கத்தி எடுத்து காட்டி உங்க கூட டியூவல் போட நான் ரெடியா இல்ல, அடுத்தவங்களை கொல்லணுங்கிற உங்க சுகத்தை நான் உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டேங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பவுலா அவங்களே அவங்க கையை கட் பண்ணிருக்காங்க, இந்த சூனியக்கார குடும்பத்துக்கிட்ட சாகக்கூடாதுன்னு சொல்லி. கேட் நடு காட்டுக்குள்ள போய் உட்காந்து அழுகுறாங்க அவங்க ஃபேமிலியை நினைச்சு. அடுத்து பீச்ல காட்டுறாங்க. அந்த சூனியக்கார குடும்பம் 3 பேரை கொன்னாங்கல்ல, அவங்க 3 பேரையும் அப்படியே பார்பிக்யூ மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ஆகி இந்த நீயும் சாப்பிடுன்னு சொல்லி ரோஸ் கிட்ட காட்டுறாங்க. ரோஸ் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட, நீங்க எல்லாரும் என்ன பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்கீங்க, அப்புறம் நீங்க இந்த மாதிரி சூனியக்கார குடும்பம்னு என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கல, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்ட, என் குடும்பத்தையே இப்படி பண்ணிட்டீங்களே எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்லி ஆகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆகி இப்ப சோகமாலாம் இருக்க ஒன்னும் தேவையில்ல, நீ தானே சொன்ன அவங்களுக்கு எல்லாம் உன்னை பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்றா ஆகி. ரோஸ் என்னையும் கொன்று எனக்கு இங்க வாழவே பிடிக்கலன்னு சொல்றா. அதுக்கு ஆகி சில்லித்தனமா பேசாத, நீ இப்ப எங்கள்ல ஒருத்தி, அவங்களால கொடுக்க முடியாத ஒரு லைஃப நாங்க உனக்கு தரப்போறோம்னு சொல்றா. அப்போ ரோஸ்க்கு கோவம் வந்து ஆகி மேல ஏறி உட்காந்து 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க மாறி மாறி. அப்போ ஆகியோட அப்பா ரோஸை கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு குத்தலான்னு வர்றப்போ அந்த ஆளை சுட்டு சாவடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கேட் வந்துட்டு இருப்பாங்க அங்க. அப்போ ரோஸ் எந்திரிச்சு சாரி எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா கேட் கிட்ட. அப்போ அந்த ஆகி பைத்தியம் ரோஸ் கழுத்தை அறுத்து விட்டு அங்க இருந்து ஓடிடுறா. ரோஸ் தொண்டையில ரத்தம் ஊத்துது, கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருன்னு ஹீரோயின்ட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ கேட் ரோஸ்ட இருந்து அவங்க அம்மாவோட ரிங்க புடுங்கிட்டு கன் எடுத்துட்டு கிளம்புறாங்க அங்க இருந்து ஆகிய பிடிக்க. அவ காட்டுக்குள்ள எல்லாம் பூந்து ஓடிட்டு இருக்கா. கேட்டும் பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கோட்டை மாதிரி இருக்கும்ல, ஹீரோயின் கூட தாத்தாவை தேடி போயிருப்பாங்க, அதுக்குள்ள ஆகி ஓடுறா. ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. ஒரு சந்துக்குள்ள ஓடிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்ல ஆகியோட பாட்டி கேட்ட கொல்ல வராங்க. பின்னாடி ஆகியோட அம்மா கேட்ட இறுக்கமா புடிச்சுக்கிறாங்க. கேட் ஆகியோட அம்மாவை கீழே தள்ளி அவங்க மேல ஏறி உட்காந்து கத்திய வச்சு சக்கு சக்குன்னு குத்தி அவங்கள காலி பண்றாங்க. அடுத்து கன் எடுத்து ஷூட் பண்ணி கிளவிய போடுறாங்க. ஆகி ஒரு டனல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. கேட்டும் பின்னால போறாங்க. அப்போ அந்த கிழவன் வெளியில டோர் க்ளோஸ் பண்ணி விட்டுறான். கேட் இருட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஆகி அங்க வந்து
வந்து கேட்டை குத்தி கொலை பண்ண பாக்குறா. கேட் ஆகியை நல்லா கடிச்சு வச்சிடறாங்க. அதனால ஆகி அங்கிருந்து ஓடிடுறா. கேட்டும் பின்னாடியே ஓடுறாங்க அவளை துரத்திட்டு. ஆகி பீச்சுக்கு சைட்ல ஓடிட்டு இருக்கா. கேட் அவளை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆகி கீழே விழுந்துடுறா. அப்போ கேட் ஆகி கிட்ட போய் பாக்குறாங்க. ஆகி அப்ப லூசு மாதிரி சிரிச்சிட்டு கேட் தொடையிலேயே கத்தி இறக்கிடுறா. அப்போ கேட் ஆகியை பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் தண்ணிக்குள்ள முக்கி அவளை கதையை முடிக்கிறாங்க. கேட் அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ மூஞ்சியில மார்க் போட்ட கிளவி அங்க நிக்குது. ஹீரோயினையே பாக்குது. அவகிட்ட போய் அவளையும் ஷூட் பண்ணி காலி பண்றாங்க ஹீரோயின். அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு படத்தை முடிக்கிறாங்க.